வந்துருச்சு. லாஸ்டா என்ன தலையை பாத்தீங்க? அல் மத்துல் முத்தசில். அல்மத்து முத்தசில். முத்தசில். சொல்லுங்க முத்தசில் என்னன்னு சொல்லி. மதுர மதுர எழுத்தினடி அடையாளம் ஒரு சொல்ல. மதுரை அடையாளம். மதுரை எழுத்தினடி அடையாளம் ஒரு சொல்ற வந்து அந்த சொல்ற பாத்தீங்களா நான் தெரிஞ்சா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி தந்தேன். எல்லாத்தையும் ஒன்னா சொல்லி தந்தா என்ன தெரியும்? மத்- மதுரை எழுத்து அடையாளமும் ஒரு சொல்ற வந்து பிழை அந்த பிழை. சொல்றே. மதுரை அடையாளமும் சொல்லும் ஒரே சொல்ல வரையுமா? ரெண்டு ஒன்றுக்கு வரையிலுமா? இந்த என்ன? மதுரை எழுத்து அடையாளம். மதுரை எழுத்தும் மதுரை அடையாளம் ஒரே சொல்ல வரையிலும் அப்படியா? போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? மத்து என்னன்னு தேடி பாத்தீங்களா? உதாரணங்களை பிராக்டிஸ் பண்ணீங்களா? 3 கேள்வி இப்ப. நான் உதாரணம் தந்தே பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஓ. ஆ ரெக்கார்ட்லாம் வந்தீங்க உங்களுக்கு செல்ஃப் அனுப்பிக்க மாட்டாங்க. ஏன்னா இது பெரிய பாடம். உங்களுக்கு தனியாக அனுப்ப மாட்டாங்க. நீங்க ரெக்கார்ட்லாம் போயிட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணா. ஓ. ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்ப சரியா சொல்லுங்க. பார்த்து மிக்கிறீங்க ப்ராக்டிஸ் பண்ணி மிக்கிற மத்து முத்தசில். அதுக்கு இன்னொரு பேரு என்ன பேர்? மதுரை எழுத்து இல்லாட்டி மத்து அடையாளம். மத்து எழுத்து அல்லது அடையாளம். ஆ அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. அந்த பேருக்கு சொல்லுங்க பாப்போம். மத்து முத்தசில் இன்னொரு பேர் என்ன? அல் மது வாஜிப். ஓகே வெரி குட். மத்து வாஜிப். மதுரை எழுத்திலடி அடையாளம் ஒரு சொல்ற வந்து அதே சொல்ற ம் மதுரை எழுத்தையும் அடையாளத்தையும். அஹ், அதுக்கு அடுத்தது ஹம்சா வந்தா அத மத்துன் முத்தசி என்று சொல்லுவாங்க. அது என்ன ஹம்சா வந்தா எங்கனைக்கு வந்தா அதான் கேள்வி. என்ன ஹம்சா எந்த இடத்துல வரணும்? ஐ மீன் சரியா மதுரை பதில் பாருங்க. அடையாளமும் ஆ மதுரை எழுத்தும் அதுக்கடுத்து ஹம்சா வந்தா வருது. 3 வரையில் ஹம்சா. ஐ மீன் மத்திர எழுத்து, அதுக்கப்புறம் மத்திர அடையாளம், அதுக்கு பின்னால மத்திர என்ன ஹம்சா அப்படியா? ஓ. அப்படி சட்டத்தில் அப்படி இல்லை. நீ கண்ணால பார்த்து பழகி சட்டத்தை சரியா பார்த்து இல்ல. சட்டத்துல வரும் எப்படி என்றால் பாருங்க. ஒரே சொல்லுல என்ன? ஒரே சொல்லுல மத்திர அடையாளம் அல்லது மத்திர எழுத்து. ஒரே சொல்லுல மத்திர எழுத்து அல்லது மத்திர அடையாளம் வரணும். அந்த மத்திர எழுத்த அல்லது அந்த அடையாளத்தை தொடர்ந்து வாரது என்ன வாய்க்கணும்? ஹம்சா. ஹம்சா வாய்க்கணும். மத்திர எழுத்து மத்திர அடையாளம் மத்திர புற ஹம்சா வரையலாது. அப்படி வரையலாது. ஒன்று மத்திர எழுத்து வரணும். அதை தொடர்ந்து அடையாளம் வரணும். சாரி அதை தொடர்ந்து ஹம்சா வரணும். அல்லது மத்தியினுடைய அடையாளம் வரணும். அதை தொடர்ந்து என்ன செய்யும் அடுத்ததாக ஹம்சா வரணும். எல்லாம் ஒரே சொல்லுக்குள்ள வைக்கணும். இதுக்கு நாங்க கொடுக்குற பேர் மத்து வாஜிப் என்று சொல்லுவோம். குழப்பம் வைக்குது. குழப்பம் வைக்குது. இப்ப இதுல உதாரணத்துக்கு பாருங்க. இங்க ஃபதஹ் மத்தி இரண்டாவதுல முதலாவது மது உண்டிக்குதா? ஃபதஹ் மத்து கஸ்ர மதுல மது உண்டிக்குதா? மது அடையாளம் உண்டிக்குதா? இல்ல. ஓ. என்ன இருக்குது மதுரை அடையாளம்? என்ன இருக்குது? இல்ல இல்ல இல்ல. இல்ல மூணாவதுல என்ன இல்ல. இருக்குது? மதுரை எழுத்து தான் நிக்குது, அடையாளம் இல்ல. ஆனா ரெண்டாவதுல என்ன இருக்குது? மத்தினுடைய
அடையாளம் ஃபதஹ் அடைய மத்தி வந்திக்குது. இந்த வித்தியாசம் விளங்குதா? என்ன மத்திர அடையாளம் என்று சொன்ன. இப்ப நீங்க பெரிய ஆள். இப்ப இதெல்லாம் பிடிச்சு கொண்டு போய் சார் இதுக்கு முன்னுக்கு நீங்க இதுக்கு மத்திர அடையாளம் தானே சொன்னீங்க. இப்ப நீங்க பேர் மாத்தின்னு சொல்லப்படாது. இந்த அடையாளத்துல பேர் தான் இப்ப நாங்க 10 15 வகையா பேசுறோம். அதுல முதலாவது வகை இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க மத்து முத்தசில். மத்து முத்தசிலுமே தான் சொல்லுவீங்க, மத்து முன்ஃபசிலுமே தான் சொல்லுவீங்க, மத்து லாசிமுக்கு தான் சொல்ல போறீங்க. மத்து லாசிம்ல 8 9 வகைக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் சொல்ல போறீங்க. ஆனா எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி வருதுங்கிறத நாங்க யோசிச்சு தான் அந்த பேரை நாங்க டிசைட் பண்ணணும். என்ன என்ன மத்து எப்படி வரும்ங்கிறத. விளங்குதா? அப்ப அதுல முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நன்றி உங்களோட நேத்து போன கிளாஸ்ல பேசினது. மத்து முத்தசிலண்டா இப்படி. அதாவது எப்படி வரும்? ஒரே சொல்ல வந்திக்கோணும். மத்தினுடைய எழுத்து அல்லது மத்தினுடைய அடையாளத்தை தொடர்ந்து என்ன வந்திக்கணும்? ஹம்சா ஹம்சா வந்திக்கணும். எல்லாம் ஒரே சொல்லுல உள்ளடங்கி இந்திக்கணும். அப்படிங்கிற டைம்ல அந்த மத்த எத்தனை அளவுக்கு நிட்டணும்? அஹ் 6 அளவுக்கு நீட்டு. 6 தானா? 4 நிட்டையிலவா? இல்ல, மதுரை அப்போ ஆப்ஷன் இல்ல அப்படியா? குறைக்கலாம் கூட்டலாம் அப்படி ஒண்ணும் இல்ல. அது குறைக்க மேலா கூட்டையும் இல்ல. வெரி குட். குறைக்க 6 மேல அளவுக்கு. கூட்டை மேல. வெரி குட். சரி பிஸ்மில்லா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. جزاء من ربك عطاء حسابا. பேலன்ஸ் பண்ணுங்க. திருப்பி ஒரு கோவங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நீட்டுற அளவை இப்ப தெரியுதே. குறைக்க இயலாது கூட்ட இயலாது. ஹிசாபால வார மத்தி என்ன மத்து? ஆ ஹிசாப என்ன மத்து? என்ன இவன் இவ்வளவு லேட் ஆகுறீங்க? இப்படி லேட் ஆகப்படாது. ஹிசாப படிச்சீங்களா படிக்கலையா மத்து? படிச்ச ஆ அவசரமா சொல்லணும். இதான் மத்து இவ்வளவு விஷயம் டக்குன்னு சொல்லணும். மது அஸ்லா, மது ஃபரயா, மது இவலா, மது சிலாவா, மது லீனா. என்ன சொல்லிக்கணுமே? மது ஆறுதலி சுக்கூனா. பாத்தீங்களா? அதான் ட்ரெயினுங்கிறது. நீ இப்ப எதிர் கொள்வாங்களா அப்படிதான் தேடணும். ஒவ்வொரு மத்து வார நேரத்து நீட்டு வார நேரத்துல இது இந்த மத்துன்றது தேடிக்கொண்டே போகணும். அப்பதான் மறக்காது. மறந்துட்டே இப்ப டூ லேட். டைம் பாஸ். கேள்வி கேட்டு 15 10 செகண்ட்ல விட வந்துடணும். அப்பதான் விட மனசுல இருந்து வந்து இல்லாட்டி தேடி போறதுக்கு தான் சொல்லணும். சல்லியை காணாம தேடி போறதுக்கு செல்ல மாதிரி தான் நீ இப்ப அங்கங்க தேடி. ரெண்டா ரெண்டா வாங்க பாப்போம். يوم يوم يقوم الروح والملائكة صفا. சஃபம் என்ன மது? பேர் தெரியாது ஆனா ரெண்டு முறை மது அப்படியா? இந்த பேர் தான் முக்கியமா? மத்தில ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேர் தான். அந்த பேர் எங்களோட வாய்க்குள்ளால் மலை 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 மலைன்னு வாரதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நிறைய நேரம் சொல்லி சொல்லி பழகணும். விளங்குதாய்மன். மத்தில வந்து பெரிய சாப்டரே பேர் தான். இப்ப மலாய்க்கால என்ன மத்து? குயிக்க சொல்லுங்க பாப்போம். மத்து மலாய்க்கா என்ன மத்து? مد المتصل. மத்து முத்தசி. ரூஹ் என்ன மத்து? யகூமு என்ன மத்து? அதை ஒண்ணும் கேட்கல. ரூஹு யகூமு எல்லாம் என்ன மத்து?
என்ன ஐமன் மத்து முத்தசில தேர வேற ஒண்ணும் பார்க்கல அப்படியா? பார்த்தேன். அப்ப சொல்லுங்களே, யக்கூமுல் மத்தி இல்லையா? ரூஹ் உண்டு மத்தி இல்லையா? மத்துலீன். மத்திலீன். மாஷா அல்லாஹ், வெரி குட், வெரி 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 குட். இப்ப மத்திலீன்டா இப்ப என்னன்னு மறந்துட்டு இப்ப என்ன மத்திலீன்டா? நிறுத்தக்கூடிய எழு- அப்ப யக்கூமு ரூஹு எல்லாம் நிறுத்தக்கூடிய இடமா? இல்ல. ஐத்தானே ஐத்தானே, அங்கதானே பிரச்சனை. நான் சொல்லித் தர மாட்டேன், நான் நிறைய கேள்வி தான் நீங்க கேட்டு பாட்டிக்கிறேன். ஓதல் நல்லம், மத்து முத்தசீலாம் நல்லம், அதுக்கு முன்னுக்கு படிச்சுக்கிற மத்திய எல்லாம். இப்ப நீங்க வார வசனங்கள்ல நீங்க பிராக்டிகல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா என்னென்ன மத்தியன்னு சொல்லி தேடி பார்த்து ஆடுவி? இல்ல. ஐத்தானே பிரச்சனை, ஐத்தான் பிரச்சனை. மூணா வாங்க பாப்போம். وجيء يومئذ بجهنم ஓகே, நாலாவது. يوم لا ம் أه؟ போதுங்க, நாலாவது. يوم لا ينفع வெரி குட். என் الظالمين என்ன அப்ப لا. என்ன சட்டம் அதுல? என் எல்லாம் படிச்சு முடிஞ்சிச்சு. என் يوم لا أه؟ யோஃபாவு அல்ல, ஏ தான் உச்சரிக்கணும், ஏய மாத்தக்கூடாது. என்ன சட்டம் என் ஃபாவுல? சுக்குன் செய்யப்பட்ட நூனு பின்னாலே இக்பாவுடைய எழுத்து யா வந்திருக்கிறதால நீட்டி வெரி குட். ராகத்துடன் எப்பாடு எழுத்து யா வந்திக்கிறதா நீட்டி ராகம் எடுத்து அப்படியா? சட்டம் சொல்ற ஒழுங்குல சின்ன பிள்ளை வந்துட்டு சட்டத்தையும் பிள்ளை சொல்லிட்டீங்க. சரியா சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனு பின்னாலே இக்பாவுடைய எழுத்து யா வந்திருக்கிறதால சுகுன் சேப்பட் நூனுக்கு போற வந்திக்கிறது யா, அப்படியா? கண்ணை செக் பண்றதா, ஆளை செக் பண்றதா? அப்ப எப்படி? இப்ப எதை மறைக்கணும் எதை சேர்க்கணும்? இக்பாடு சொன்னா இக்பாடு என்ன சேர்க்கிறதா அல்லது வெளிப்படுத்துறதா? இந்த இக்பாண்டா என்ன? நம்ம இக்பான் தான் சொன்னீங்க, எனக்கு அப்பதான் கேட்டுச்சு. இக்பாண்டா என்னது? ஐமன், ஓ இது பெரிய ஆள். வர வர சின்னாலா போனா குழப்பம். இப்ப நான் திருப்பி அங்க சட்டத்தை கேள்வி, இப்ப கடைசி சட்டத்துல குர்ஆன் ஓதி கொண்டு போறதுல கடைசி சட்டத்தை பத்தி நான் பேசி கொண்டிருக்கல. இப்ப திருப்பி ஆரம்பத்தில் உள்ள சட்டத்தெல்லாம் மறந்தாயின்னு அர்த்தம். இக்பாண்டா என்ன? இக்பாண்டே ஒன்று இல்ல முதலாவது. இக்பாண்டா என்னது? மறைக்கிறது. மறைக்கிறதுக்கு இக்பாண்டா எழுதியிருந்தேன் நான். இக்பான்னு சொல்லி நான். இஹ்ஃபா. ஆ எப்படி மறைக்கிறது, எதை மறைக்கிறது, எதன் மூலமா மறைக்கிறது சொல்லுங்க பாபு சட்டத்துல. சுகுன் செய்யப்பட்ட ஒண்ணுக்கு பின்னால ஆ சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பின்னால இஹ்ஃபாவுடைய எழுத்து ஃபா வந்திருக்கிறதால அப்ப யா வந்துச்சுங்க. மறைத்து அமர்த்தின. எதை மறைக்கிறது? மறைச்சின்னா ஃபாவை மறைக்கணும், அப்படித்தானே? இல்ல. அது அதான் இல்லையா? அப்ப என்னதை மறைக்க யாருக்கு தெரியும்? சும்மா மறைச்சு ஓதுறேன்னா நம்ம யாவையும் நூனையும் ஃபாவையும் மறைச்சு ஓதுன்னு சொல்லிடுறேன். அவலேசி எதை மறைக்கிறேன் சொல்லி தரலையா? அப்படி எதன் மூலமாக எதை மறைக்கணும்லாம் சொல்லி தரலையா? அதெல்லாம் சொல்லி தரலையா? எதன் மூலமாக எது மறைக்கணும், எப்படி மறைக்கணும், என்ன செஞ்சு நூனை மறைக்கணும்.
ஆ நூனு. சட்டத்தை முக்காவாசி நான் கேள்வி கேட்ட போறேன் அவர் வருது அப்படி விளையாது. சொல்லுங்க வேற. என்ன? சொல்லுங்க சட்டத்தை ஃபஸ்ட்டு ஒழுங்கா ஃபுல்லா. என்னண்டா 10 நிமிஷமா ஒரே சட்டத்தான் சொல்லி கொண்டிருக்கீங்க. 10 முறை 50 50 கேள்வி கேட்டேன் நான் அதுக்குள்ளே. இந்த சட்டம் வரல. ஜுகுஞ்செவரு நூனு பின்னால் இஹ்ஃபாவுடைய பாவம் இருக்கிறதால நூனை மறைத்து உண்ணாவுடன் ஓதும். இப்ப யார் சொன்னீங்க? எங்க இப்ப என்ன யார் சொன்னீங்க இப்ப? அது கூட வருது இல்ல. ஐமன் இப்ப யார் சென்னது யான்னு சொல்லி என்னத்துக்கு யான்னு சொன்னீங்க? நூனுக்கு முன்னால வைக்கிற. நூனுக்கு நூனுக்கு முன்னுக்கு பாக்குறது. அஹ்? என்ன இப்ப நீ சின்ன புள்ள இதுக்கு முன்னாடி சொல்லி தரல அல்லது இப்பதான் சொல்லி தந்து மறந்தாடா இது எவ்வளவு காலம் இது? இப்படி தரமாறப்படாது. பெரிய பிள்ளை இது. சரியா? தொடர்ந்து வரும். يوم لا ينفع الظالمين معذرتهم ولهم ولهم اللعنة ولهم سوء الدار. அதான் தார். அப்ப தால் வந்து என்ன வழியில மணலுதா இல்ல. இல்லையா? எப்படி வரணும்? சரி, அது உங்களோட கையில அதுவும் பிழையா? முதலாவதுல கேள்வி கேட்ட ஆன்சர் இல்ல, ரெண்டாவது கேள்வி கேட்டிக்கிற ஆன்சர் இல்ல, மூணாவதுல இருந்தா ஓரளவுக்கு ஓகே, நாலாவதுல ரெண்டு கேள்வியில ஒரு கேள்விக்கு முக்கி பிணைஞ்சி சரி வந்திக்கு, இன்னொரு கேள்வியில பிழையா ஒதுக்கிறீங்க, அது திருத்திக் கொள்ளணும். அஞ்சாவதா? أفلم كان على بينة من ربه كمن زين கமன் ஜுய்யின். சரி, كمن زين என்ன சட்டம் அது? கமன் ஜுயின்டா ஓதுறது? அஹ்? I mean, தூக்கத்துல வந்து என்னை எல்லாம் பிழை கூட வருது. இப்ப எழுமினீங்க. அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் நேரத்தை எழும்பிக்க வேணாம். அப்படித்தானே மேம்? அப்படிதானே டென்ஷன் வராதுண்ணா. கொஞ்சம் போல கூடுண்டி. திருப்பி போதும் கஞ்சாது. أفلم كان على بينة அப்ப மன் கானண்டா من ஸ்டார்டிங் رب சட்டம் பிழை. சட்டம் பிழை. أفمن أفمن كان على بينة من ربه كمن زين له كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم. எனக்கு ஒர்க் நல்லா ரெடி ஆகி கொண்டு திருப்பி வரணும். எந்த ஒரு பிழையும் இங்கே விட நிறைய கேள்வி பண்ணான். மற்ற பற்றி நிறைய கேள்வி பண்ணான். புதிய மதுக்கு போக இயலாது.
அதாவது மத்துல் அஸ்ல இருந்து மத்து சிலால இருந்து மத்து எவாலில இருந்து மத்து ஆறுதல் சுகூன் மத்து லீன் மத்து முத்தசில் வரைக்கும் கேள்வி கேட்கப்படும். எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டு வரணும். இல்லைங்கண்ணா.